bless up the nation. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. All grace, glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. Hello Loyola, எல்லாருக்கும் வணக்கம். டிபி எக்மோர்ல ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் காலேஜ் சேரலான்னு வந்தோம். அப்புறம் உள்ள வந்தப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அதனால அடிக்கடி கட்டெலாம் அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சது. சரி, அப்படியே வந்த வழி அப்படியே திருப்பிட்டு வேறு இன்னொரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் அப்போத்துலேருந்தே ரொம்ப பேஷன், லோயலாவில் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அண்ட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு வானளவு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அண்ட் அபவுட் பாண்டிய நாடு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு ஒர்க் வித் டைரக்டர் சுசீந்திரன் சார் அண்ட் ஆக்டர் விஷால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த படம் பாடலும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்கள் சப்போர்ட்டோட. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இப்படி க்ரௌட் பார்த்தா ரொம்ப பயம் எனக்கு எதுவும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச் இப்படி நான் காலேஜில் வச்சு இப்படி நல்லா பண்ணுறது பார்த்துருக்கேன். ஸோ நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். வேற என்ன சொல்கிறது, எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. இல்லை, கண்டிப்பாக இங்கிலீஷ் அவ்வளோ வராது. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுசி, இந்த இன்னொரு பாட்டு எடுக்க வேண்டியது இருக்குது ஷூட்டிங்கு. அது வேறு யாராவது வச்சு எடுத்துருங்க, நான் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அது தானாக. ஏன்னா நாங்கள் கல்ச்சுரல்ஸ் நடத்தும் போது விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது 7-8 தடவை கரண்ட் ஆஃப் ஆச்சு. அது எல்லாரும் ஃபாதர் எல்லாரும் நான் தான் ஃபியூஸ் பிடிங்கி விட்டேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது நான் இல்லை, அது தானாக கரண்ட் ஆஃப் ஆச்சு. இப்போ கூட நாங்கள் மேடைக்கு வரும்போது அந்த மைக்கு டொக்கு டொக்குன்னு ஏதோ சவுண்ட் வந்தது. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் லக்ஷ்மிக்கு, எனக்கும் இந்த ஹாலுக்கு ஏதோ ஒரு ராசி இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஆல். எனக்கு த ரீசன் வை வி சோஸ் திஸ் பிளேஸ் to launch this movie single track is because this same place instigated me to be part of the film industry. எனக்கு இந்த காலேஜ் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் வச்சு தான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். See, we all have textbooks, we all belong to different departments, but the department, the particular syllabus verum it teaches you, it gives you education, but life education automatically நீங்க இந்த 4 வருஷம் முடிச்சு போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். You'll definitely Loyola will change you as a matured person when you leave college. வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் நாங்கள் ரொம்ப irresponsible-ஆ இருந்தோம், கிளாஸ் கட் அடித்தோம், செகண்ட் இயரும் பண்ணோம். பட் அந்த 3வது வருஷம் முடிச்சுட்டு போகும்போது வி ஆல் ஒரு கிளியர் விஷன் ஒன்று இருந்தது. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் சேர்ந்து ஒரு டைரக்டராக வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ வரைக்கும் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாஸ் வாண்டிங் டு டூ. ஸோ லாயலாவில் படிக்கும்போது, இல்லை நான் படிக்கலை, லாயலாவில் நான் சுற்றும்போது ஒவ்வொரு விஷயமும் there'll be a reason to teach you something.
நான் when I became an actor, நான் நிறைய முறை இந்த காலேஜுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியாம நான் நிறைய முறை வந்து சுத்திட்டு நான் போயிடுவேன். The reason is because I want this college, this place inspires me to work harder. So now I just take a ride. கண்டிப்பா யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அப்படியே சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் பாட்டு மறுபடியும் வேலைக்கோ இல்லை அவுட்டோர் ஸ்கெட்யூலுக்கோ போவேன். கீழே லைப்ரரியில் வந்து மொத்தமாக ஒரு புக்கு 2 முறை தான் போயிருக்கேன். அதே லைப்ரரிக்கு வந்து இன்னைக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக வரவேற்கும் போது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். ஐ திங்க் ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை அச்சீவ்மெண்ட். ஏன்னா அந்த இடத்துல நான் உட்காந்த இடத்துல தான் நான் ஆர்கனைசராக சூர்யா உட்கார வச்சேன். அங்கே உட்கார வச்சு நாங்கள் கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம். இன்னைக்கு வந்து நான் அதே இடத்துல உட்காரும்போது ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இஃப் ஐ கேன் டூ இட், டெஃபினெட்லி எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் டூ இட். தட்ஸ் ஃபார் ஷுவர். இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும், வெதர் தி ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ, அத்தனை பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேற்று வந்து நான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினேன். உயிரே போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கிறதுலாம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது ஐ ஹாவ் ஸ்டேஜ் ஃபியர். Yesterday I was proud to be part of the film industry. Today I am proud to be a loyalite. So thank you all. In the padam vandu this is my first production. It's this baby is very special to me. Diwali ku varapodhu. So we thought before launching the full album, we decided to launch the single track. First time I'm working with Iman sir also. So I hope you all like it, and thank you all. Thank you for calling me here and making me part of this lovely event. God bless you all. Thank you. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இங்கே இந்த யூஸ்வலாக ஒரு சேயிங் சொல்லுவாங்க, இந்த பூவோடு சேர்ந்து ஏதோ நாரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் இந்த காலேஜ் பையன் தான். என்னை யாருமே சொல்லலை. என்னோட நண்பன் கூட சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். பட் ரொம்ப நன்றி சுசீந்திரன் சாருக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்துருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய காலேஜ் டேஸ் ஞாபகம் வருது. இட்ஸ் வெரி ஹாப்பி டு பீயிங் வித் யூ இன் திஸ் ஈவினிங். தேங்க்யூ.